ஒரே போர் அடிக்குதுடா. டேடா கேம் விளாட்லாம்டா. சரி, வீட்டில் இருக்க எச்சலாக இருக்குது. வெளியே வந்தால் இந்த வெயில் கொளுத்து. இந்த மரத்து நில அடியில் தான் கேம் விளாட்லாவா? ஆமாண்டா டி, எனக்கும் ரொம்ப போர் அடிக்குது. டேய் கட்ட, நீ ஒரு கேம் சொல்றா டி. ஆமாண்டா கட்ட, நீ ஒரு கேம் சொல்கிறா. டேய் நீ கட்டன் கூப்பிட்றதெல்லாம் வச்சுக்காதீங்களா, அடிச்சு போடுவோம்டா. நான் குள்ளக்கா சைஸ்ல இருந்தோம் அடிச்சு போடுவோம்டா. கட்டையா இருந்தா காட்டா தான் கூடுவாங்க, அப்புறம் நெட்டனா கூடுவாங்க. சைஸ் அப்படித்தானே இருக்குது. கண்டடி அப்படித்தானே. என்ன ரெண்டு பேரும் கூட்டம் போட்டா என்ன கலாய்க்கிறீங்க? சரி அதை விடுங்க, நம்ம விளையாடலாம். நான் நல்லா ஏமா வச்சிருக்கேன், கண்ணாமூச்சி விளையாடலாமா, ஜாலியா இருக்கும். சரிடா வாங்க, சாப்பிட்டு போட்டு யார் சீக் பண்ண போகிறாங்கிறத கண்டுபிடிக்கலாம். எப்போனாலும் எல்லாரும் அவுட்டாக தான் ஆக போகிறோம். வாங்க சாப்பிட்டுயே போடும். டே இந்தா, நீ தாண்டா அவுட்டு. போய் கண்ணை குத்துறா. சரி சரி, போய் கண்ணை பொத்துற. நீங்க போய் ஒழுங்க போங்க. சரி சரி, போய் கண்ணை பொத்துடா போடா. எந்த இடம்லாம் ஒளியணும் நானே சொல்றேன். எந்த இடம்னா ஆஃபீஸ், பீச், இந்த ரெண்டு இடத்துல ஒளிஞ்சுக்கலாம். ஆனால் தண்ணிக்குள்ளே போகக்கூடாது பீச்சில். சரி வா, நம்ம போய் போய் கண்ணை ஒளியலாம். பொத்துறேன். நான் கண்ணை பொத்திட்டேன், 2 ஊருக்குள்ள போங்க. நான் என்ன ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 2 3. டக்குனு வாடா போலாம்டா. அவன் என்ன ஆரம்பிச்சிட்டான்டா. வேணாண்ணா, நான் என்ன வேணாண்ணாடா சொன்னேன். டக்குனு வா போகலாம். 5 6 7. டேய் பீச்ல எங்கடா ஒளியறது? இடமே இல்லடா, ஆபீஸ்லயே ஒளிஞ்சிட்டான்டா. ஏன்டா இடம் இல்லை? நீ இருக்கிற சைஸ்க்கு நீ தடமை மேலே ஏறி உட்காந்துக்கோ. அவனை கண்டுபிடிக்க மாட்டான். அவனே சும்மா கண்ணில் அவன் கண்ணாடி போடணும்னு சொன்னால் நான் அசிங்கமாக இருப்பேன் அப்படின்பா. அவன் கண்ணில் விளக்கண்ணை ஊற்றிட்டேன்னாலும் நீ தெரிய மாட்டேன். அந்த சைஸில் தான் நீ இருக்கிற. ஓ, அந்த தென்னை மரம் மேலே ஏறி உட்காருக்கோ. சரிடா, தென்னை மரத்து மேலே உட்காந்துக்கிறேன். அதே கரெக்டாக தான் இருக்கும். சரி சரி, நீ போ. நான் போயிட்டு ஆஃபீஸில் போய் ஜம்முன்னு ஒழிஞ்சிட்டு வரேன். ஒளிஞ்சிட்டு வந்து கிண்டு தொலைச்சிடாத, அங்கேயே உட்காந்துடுறா. அவன் கண்டுபிடிச்சிருவான்டா. லாலலா லலா லாலலா லலா. எப்பா நம்ம ஜம்முன்னு ஒளிஞ்சாச்சு. அவன் நம்மளை கண்டுபிடிக்கிறான். அவன் கண்ணில் விளக்கடையை ஊற்றிக்கிட்டு இருந்தாலும் நம்மளை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நம்ம வாட்டுக்கு இங்கே வந்துட்டோம். எங்கே போய் ஒளியிறது? என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த சேர் மேலே போய் உட்காந்துக்கலாமா? உட்காந்தா வந்தோடனே நம்மள தான் பாப்பா. பேசாமல் அந்த எது என்ன டோர் மாதிரி இருக்குது, அது மேலே ஏறி உட்காந்துக்கலாம். சீலிங் மேலே பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு உட்காந்துக்கலாம். பிரச்சனையே இல்லை, அவன் கண்டுபிடிக்க மாட்டான். அவன் இருக்கிற கட்டைக்கு நம்மளோட அவன் கட்டை தான், பிரச்சனை இல்லை. சரி போய் ஓடிவோம். எப்பா அடி, சீலிங் மேலே பள்ளி மாரி ஒட்டுக்கச்சாச்சு. அவன் கண்டுபிடிக்கவே முடியாது. 48 49 50. வருகிறேன் வருகிறேன் பாரு. எங்கடா போனான் அவன்? ஆளையே காணும். ஸோ சரி, ஒருத்தனையும் காணும். பீச்லையும் பார்த்தா ஒருத்தனையும் காணும். எவனா தென்னை மரத்து மேலே ஏறி உட்காந்துருப்பான்னு பார்த்தா அந்த சைடில் இருக்கிற தென்னை மரத்துலேயும் ஒருத்தனையும் காணும். இந்த புதற்குள்ள எவனா ஒழிஞ்சு போனா நம்ம வீட்டுக்கு அதுக்குள்ள எட்டி பார்க்க முடியாது. இந்த கட்டை இதுக்குள்ளேயும் போக முடியாது. இந்த இவன் உண்டை வந்து கண்டிப்பாக இதுக்குள்ள ஒழிய முடியாது. ஏன்னா அவன் இருக்கிற அவன் தொப்பையே காட்டி கொடுத்துரும். சரி, நம்ம ஆஃபீஸை போய் பார்த்துட்டு வரும்போது கண்டுபிடிப்போம். ஐயோ, இவன் வேற ஜாம்பி மாதிரி கையை விரிச்சுக்கிட்டு வரானே. அவனுக்கு நம்ம காலை அவன் கையில் போட்டால் கூட மாட்டிக்கும். அச்சோ. ஏய் வந்துட்டேன், எவனா இருந்தால் வெளியே வாங்கடா. இப்போ பார்த்துடலாமா? நான் ஈஸியாக அவங்களால கண்டுபிடிச்சிருவேன். என்ன இந்த இடம் இவ்வளோ பெருசாக போகுது, ஆனால் ஒரு இடத்துல ஒருத்தனையும் காணும். சரி என்னடா இது? சரி, நம்ம திரும்ப பீச்சுக்கு போகிற வழியில் எவ்வளோ மாட்டாங்க பார்க்கலாம். என்ன ஏதோ தும்மா சவுண்டு கேட்குது, அதுவும் பள்ளி மாதிரி எவ்வளோ மேலே தும்மா மாதிரி இருக்குது. சார் பார்க்கலாம். போகலான்னு நினைக்கும் போது இந்த மாதிரிலாம் பூ கிடைக்கும். நம்மளோட டிடெக்டிவ் போலீஸ் மைண்டை வீடியோ காமிச்சிடலாம். ஏய் மாட்டிக்கிட்டியாடா குண்டா? ஸ்டார்டிங்கில் என்னையாடா குண்டான்னு சொன்னேன், நீ குண்டா மாட்டிக்கிட்டியா? மாட்டிக்கிட்டியா? நான் கீழே வரமாட்டேனே, நீ தொட்டாதானே அவுட்டே. அப்படியா? இப்போ மாதிரி உனக்கு அடி வலிக்குதுடா, அடிக்காதுடா, கீழே வரண்டா. அந்த பயம் இருக்கணும் உனக்கு. இந்த 500 அடி வாங்கிக்கோ. கீழே இறங்கி வா. மாட்டிக்கிட்டல அடி நல்லா வாங்கிட்டல, கீழே இறங்கி வா. நான் மாட்டிக்கிட்டேன் சார். நான் நல்லா ஒளிஞ்சேன்னு நினச்சா நீங்கள் என்ன இப்படி மாட்டி கண்டுபிடிச்சிட்டான். சரி, என்னையை மட்டும் தான் கண்டுபிடிப்பேன். சரி சரி, எனக்கு இன்னும் வேலை இருக்கு. நான் அவனை போய் கண்டுபிடிக்கணும். நீ இங்கேயே உட்காந்து அழுதுட்டு உன்னை வச்சுக்கிறேன். நான் எனக்கு ஒரு நாள் வரும்ல, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப பீச்சுக்கு வந்துட்டேன்னு சொல்லு. ஐயோ, இவன் வேற வந்துட்டாடி. இப்போ எங்க போய் ஒளியுது? இந்த குண்டை சொன்னான்னு சொல்லிட்டு நம்ம வேற இங்க வந்து ஒளிஞ்சிட்டோம். பார்த்தாலே தெரியுமே. யாரா அங்க பேசிட்டே இருக்கிறது? இப்போ பாரு கண்டுபிடிக்கிறேன் ஐயாவோட திறமையை வச்சு. ஏய் யானே, தென்னை மரத்து மேலே போய் ஒளிஞ்சா எங்களால கண்டுபிடிக்க முடியாதா? உனக்கு அடியை மட்டும் பாரு. டேய் விட்டுறா, அடிக்காதடா, வலிக்குதுடா. வா சரி, வா வா, கீழே இறங்கி வா வா. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.
மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்க வந்து நாங்க போடுற வீடியோலாம் உங்களுக்கு வராது. பாய் பாய். இந்த வீடியோக்கு லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் நீங்க பண்ணலன்னா நைட் வந்து பூச்சாண்டி குடிச்சிட்டு போயிடுவான். பாய்.